அக்டோபர் 30, 2025 அன்னைக்கு 3A அட்லஸ் காமெட் அதோட ஆர்பிட்டல் பாத்துல சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிருக்கு. நம்ம சூரியனுக்கு பக்கத்துல இந்த காமெட் கிராஸ் பண்ணும்போது இந்த காமெட்டோட அன்யூஷுவல் பிஹேவியர்ஸை சயின்டிஸ்டுங்க அப்சர்வ் பண்ணாங்க. இந்த 3A அட்லஸ் காமெட் அதோட ஆர்பிட்டல் பாத்துல சூரியனுக்கு பக்கத்துல வரும்போது இந்த காமெட்டோட சைஸ் திடீர்னு சின்னதாயிருக்கு. சரி, இந்த காமெட்டோட அவுட்டர் லேயர்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகி எவாபரேட் ஆகிறனால தான் இந்த ஸ்ரிங்கேஜ் நடந்திருக்கு அப்படின்னா கூட அந்த எவாபரேட் ஆன பார்ட்டிகல்ஸ் இத்தனை மாசமா 3A அட்லஸ் ஃபார்ம் பண்ணி வச்சிருந்த டெய்லோட ஜாயின் ஆகி மேற்கொண்டு இந்த காமெட்டோட டெய்லை பெருசாக்கி இருக்கணும். ஆனா இந்த 3A அட்லஸ் காமெட்டோட டெயில் ஒட்டுமொத்தமா காணாம போயிருக்கு. இந்த காமெட் எப்படி அதோட டெயிலை லூஸ் பண்ணிச்சுன்னு சயின்டிஸ்டுங்களே இன்னைக்கு வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாம குழப்பத்துல இருக்காங்க. அதோட இந்த காமெட் சூரியன் கிட்ட கிராஸ் பண்ணும்போது பிரைட் லைட்டை எமிட் பண்ணிட்டு தன்னோட அப்பியரன்ஸை ப்ளூ கலர்ல ஷிஃப்ட் பண்ணிருக்கு. இந்த காரணத்தையும் சயின்டிஸ்டுங்களால ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த 3A அட்லஸ் காமெட் மார்ச் 2026ல ஜூபிட்டரையும் தாண்டி நம்ம சோலார் சிஸ்டத்தை விட்டு வெளியே போகுது. சோ அதுக்குள்ள இந்த 3A அட்லஸ் காமெட்டோட அன்யூஷுவல் பிஹேவியருக்கு என்ன காரணம்னு சயின்டிஸ்டுங்க ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட கண்டுபிடிச்சாங்க. இல்லாட்டி இந்த 3A அட்லஸ் காமெட் ஒரு ஸ்பேஸ் ஷிப் அப்படின்னு சுத்திட்டு இருக்கிற ரூமர் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும்.